நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா ராணி வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். திருமண இடம் எல்லா இடத்துலயும் வந்து இந்த படத்தை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை இந்த படத்தோட டீம்மேட்ஸ் நமக்கு சொல்ல போறாங்க. இதுல முதல்ல நம்ம மீட் பண்ண போறது, இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய படம் தான். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு குட்டியூண்டு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு குழந்தை. அந்த குழந்தையே இங்க பக்கத்துல இருக்கிற நம்ம சத்யராஜ் சார் தான். ஸோ சத்யராஜ் சார் நான் ஆரம்பத்துல கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கிற ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் நீங்க தான் இந்த படத்துல. எப்படி இருந்தது இந்த மாதிரி ஒரு டீமோட இணைஞ்சது? ஆனால் இவங்க டேலண்ட்டுக்கு கம்பேர் பண்ண நான் கொஞ்சம் குழந்தை தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு வந்து. இப்போ வந்து நான் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்காக நான் யோசிக்கிறது இல்லை, எனக்காக சினிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் நான் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஸோ ரொம்ப வந்து நல்ல கிளாரிட்டியோட உங்களுக்கு பொருத்தமான ரோல்ஸை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணி பண்றீங்க. இதை நாங்களே வந்து கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த படத்துல நீங்க ஒத்துக்கிறதுக்கு அட்லியை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கும். படத்துல கதையில உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா, முதல்ல வந்து இந்த அப்பானா கொஞ்சம் நான் இருக்கிற லெவலை தாண்டி கொஞ்சம் ஓல்டாக காட்டிடுறாங்க. என் ரேஞ்சுக்கு காட்டினா போதும், அதை விட கொஞ்சம் ஓல்டாக காட்டிடுறாங்க. இந்த படத்துல வந்து ரொம்ப யங்கா காட்டி, அதாவது நான் வந்து நயன்தாராக்கு அப்பா, பட் ஒரு பிரதருங்கிற அளவுல செட் பண்ணி விட்டார். அவங்களே கேட்டாங்களாமே அப்படின்னு. அது ஒரு முக்கியமான காரணம். இது எல்லாத்தையும் மீறி நான் வந்து ரொம்ப லவ்வுக்கு சப்போர்ட்டான ஒரு அப்பா. அது நிஜ வாழ்க்கையில அப்படித்தான். நமக்கு நம்ம ஒரிஜினல் கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப ரேரா தான் அமையும். அப்படி இந்த படத்துல வந்து நடிக்கவே வேண்டாம், நான் சும்மா அப்படியே பிஹேவ் பண்ணா போதும். இதுதான் நான் ஒரு கூலான ஒரு அப்பா. ஆமா, கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். ஹாய் நயன். ஹலோ. ஸோ இந்த அப்பா பொண்ணு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு பேரா இன்ஃபேக்ட் 2 ஹீரோஸ் இந்த படத்தில் இருக்காங்க. பட் அவங்கள தாண்டி இந்த உங்களுக்கு அப்பாவா நடித்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்காங்க. எனக்கே வந்து அப்படியே சிஸ்லிங்காக இருக்குங்க பக்கத்தில் உட்காரும்போது. எப்படி இருக்கு இவருக்கு பொண்ணா நடிச்சது? ஒரு தீபிகா படுகோனுக்கு அப்பா நார்த்தில், இங்கே வந்து இலியானாக்கு அப்பா நடிக்கிறாரு, உங்களுக்கு அப்பா நடிக்கிறாரு. அழகு பெண்களின் அப்பா இப்போ நான் தான். நீங்கள் தான் அந்த மாதிரி. இப்போ நீங்களாம் அடம் பிடிக்கணும், எங்களுக்கு சத்யராஜ் ஆரம்பிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஏற்கனவே சொன்னீங்களாம், நாங்க கேள்விப்பட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது அப்பா நீங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு அப்படி. இல்ல அவர் வந்து நான் ஆக்சுவலி சத்யராஜ் சார் நான் வந்து பர்சனலா அப்படி மீட் பண்ணதே கிடையாது. நான் பார்த்தேன் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்ல பார்த்துருப்பேன், அவ்வளோதான். இப்போ திடீர்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அப்படியே பயங்கர ஹேண்ட்ஸமா அப்படியே அந்த கெட்டப் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அட்லி கிட்ட கேட்டேன், சார் அப்பாவா தானே நடிக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படமே நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி தான் இருக்கும். இதில் வந்து எனக்கு எல்லாரோட கெமிஸ்ட்ரி பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, பாரியா இந்த கெமிஸ்ட்ரி, ஜெயந்த் அப்படின்னு. எல்லாத்தோட தாண்டி எனக்கு வந்து அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டான அப்பா. எல்லாருக்கும் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்கி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கூலாக இருப்பார், லவ் சப்போர்ட் பண்ணுவார். நாட் ஓன்லி பிகாஸ் ஹி சப்போர்ட்ஸ் லவ், பட் ஜென்ரலி ஹி இஸ் வெரி ஸ்வீட். ஓகே, நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும். சோ ஒரு அப்பாவா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷனா இந்த படத்துல இருக்கு. டெஃபினட்லி. ஓகே சத்யராஜ் சார், நீங்க வந்து ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நீங்க ரியல் லைஃப்ல இந்த படத்துல இருக்கிற அப்பா தான் உங்களோட ரியாலிட்டியுமா? ஆமாமா, கம்ப்ளீட்டா வந்து அவங்க எல்லாம் ஒரு என் சன்னு டாக்டர் எல்லாம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரையிலே கூப்பிட்டு சொல்லிட்டேன். எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணி நடந்தன்னு சொல்லுங்க, மேட்டர் ஆகும். அப்பாக்கள் இப்படி இருந்தா நாட்டுல பிரச்சனையே இருக்காதுப்பா. ஆமா, லவ் பண்ணிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது உங்க பிரச்சனை, நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா லவ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பர் சார். காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு, அவனில் ஏதோ இருக்கு, சொல் என் மேல் இஷ்டமா, தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு. படத்துல உங்களுக்கு 2 பேர், ஜெய் அண்ட் ஆர்யா. பட் இந்த 2 பேர் பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சத்யராஜ் சார் நீங்க சொல்லுங்க, இந்த 2 பேர்ல வந்து யாரோட நயன் வந்து பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்லுவீங்க? இதுல யாரை மாட்ட விடணும்? அவங்கள தானே மாட்டி விடணும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல
சம்மந்தம் இல்லாத ஆளை கொண்டு வந்து மாட்டி அது அவங்க தான் சொல்லணும். இல்ல ஒரு அப்பாவா உங்களோட பொண்ணுங்க வந்து எந்த ஒரு கணவர் இந்த படத்துல சூட்டபிளா இருந்தாங்க, இல்ல எந்த காதலர் சூட்டபிளா இருந்தாங்க அப்படின்றது நீங்க சொல்லிடுங்க. இல்லை எப்பவுமே இவங்களா அவங்களான்னு கேட்ட ஒரு பதில் சொல்ல முடியாது சினிமாவில். அது ஒரு பெரிய கஷ்டம். உங்களுக்கு நீங்கள் நடிச்ச ஹீரோயினில் எந்த ஹீரோயின் பிடிக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது, வெளியில் போய் மற்றவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. இல்ல சார் இது பேர் தானே ஆமா இது பேர் தான், அதுவும் அடுத்த ஜெனரேஷன். அப்பாவா உங்களுக்கு பிடிக்கிற பேர் சொல்லிடுங்க, அப்படி பேசி உங்களுக்கு பிடிச்ச பேர்? எனக்கு ஆர்யா நயன்தாரா பேர் தான். ஆர்யா நயன்தாரா தான் பிடிச்சது. அந்த கெமிஸ்ட்ரி விஷயம் உங்களுக்கும் கண்ணில் தெரிஞ்சதா அவங்க 2 பேருக்குள்ள? ஆமாம்மா, நல்லாவே இருந்தது. இதெல்லாம் பார்த்து இப்ப நான் என்ஜாய் பண்றேன். அதான் நான் சொல்றேன் பாருங்க, நான் இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில சிறகடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் தான். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம டயலாக் பேசுறது போக அப்படி இவங்களை வேடிக்கை பார்க்கறது, அப்போ வேடிக்கை பார்த்து அதை என்ஜாய் பண்றது. ஏன்னா நம்ம உள் மனசு குத்தி காட்டுமில்ல, நீங்க எல்லாம் பண்ணணும் ஏனமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற, நீங்க அடிக்காத லூட்டியா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி லொகேஷன்ல இவங்களை எல்லாம் பார்த்து நானும் பேசிக்கிட்டே இருப்போம். நானும் சத்யராஜ் உட்காந்து உட்காந்து அப்புறம் இப்படி அப்படின்னு. சூப்பர் சார். அங்காடே 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 அசந்தா புலி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே. அதாவது ரொம்ப கலகலப்பா இருக்கிற இந்த சமயத்துல வந்து உச்சக்கட்ட கலகலப்பு சேர்க்கறதுக்காக இந்த படத்தோட நாயகன் வந்திருக்காரு. ஆர்யா. ஹாய் ஆர்யா. உங்களை பத்தி தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அங்க தேங்க் யூ. அழகா இருக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் பொருத்தமா. சொன்னாங்க மேட்சிங் அவங்க ராஜா ராணி யாரு சொன்னாங்க? நான் பேச கூட இல்ல எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு தானே சார் இருந்தோம். அவங்க வந்தது இப்போ இப்படி உட்கார்ந்தாங்க, அவங்க வந்து மேட்சிங்கா இருக்குன்னு சொன்ன உடனே ஐ நியூ யூ வில் வேர் திஸ் கலர் ஒன்லி அப்படின்றது. அது வந்து ஒரு டெலிபதி மாதிரி ரொம்ப பிளான்டா தயாரா இருந்திருக்கீங்க. உங்களை பத்தி தான் வந்து இப்ப சத்யராஜ் சார் பேசிட்டு இருந்தாரு. நல்லபடியா. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் அமைதியா பாத்துட்டு இருப்பேன், எப்படி வந்து சார் விளையாடிட்டு இருக்காரு, எப்படி பேசுறாரு. ஐயோ எப்படி வந்து ஆக்டிங் ப்ரிப்பேர் ஆகுறாரு, எவ்வளவு சின்சியரா டயலாக் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு. அதுதான் சார் சொன்னீங்க. அது ஹோம் ஒர்க் எப்படி பண்றாரு. பட் உண்மையிலேயே என்னைக்காவது ஒரு நாள் வந்து அப்கோர்ஸ் நீங்களும் ஒரு ஜாலி பர்சனாலிட்டி தான், பட் வந்து ரொம்ப ஓவரா விளையாட்டுத்தனமா இருக்காரு இவரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி எனக்கு ரொம்ப பத்தலன்னு தோணுது. உங்க அளவுக்கு இல்லையா சார்? இல்ல இன்னும் இருக்கலாம். ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. அவங்க ஐயோன்றாங்களே அதுக்கு. இப்போ உங்களுக்கும் நயனுக்கும் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் ஜாஸ்தி இல்லையா இந்த படத்துல? உங்களுக்கும் ஆர்யாவுக்கும் இருக்கா? இருக்கு. அவருக்கு எனக்கும் ஐ திங்க் ஒரே ஒரு சீன் தான் இருந்தது நினைக்கிறேன். அந்த பர்த்டே சீன். ஆமா, ரொம்ப நல்ல சீன் அது. ஓகே. ஆமா. சோ ஆர்யா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சாரோட வர்க் பண்றீங்க. ஆமா. எப்படி இருந்தது ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஒரு சின்ன பிறந்த குழந்தை சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ யூஸ்வலாக வந்து சீனியர் ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். அது போக சரி நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லைன்னா அவர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். பட் உண்மையிலே இப்போ எப்படி பேசுகிறோமோ பயங்கர வி லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா சத்யராஜ் சார் இருக்கும்போது செம்ம கலாய்ப்பாரு, ஜாலியா இருக்கும். இட் வில் நாட் ஃபீல் லைக் ஆஸ் இஃப் அவர் எங்க கூட இருக்கும்போது எங்க ஏஜ் குரூப் மாதிரியே இருப்பார். ஸோ தட்ஸ் லைக் சம்திங் கிரேட். சில பேர் வந்து ஐயோ ஒன்டானா ஐயோ இப்போ என்ன பண்ண போறாங்க, நம்ம நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஐயோ ஒன்டான் சரி நம்ம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். பட் சத்யராஜ் சார் வரும்போது எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடும். ஓகே. ஸோ தட்ஸ் சம்திங் கிரேட் அபவுட் ஹிஸ் பர்சனாலிட்டி. சூப்பர். இப்போ நயன் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் தோணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணோம். அதே மாதிரி படத்துல நீங்க பார்க்கும்பொழுதோ இல்லை இந்த கேரக்டர் நோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாமனார் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருந்திருக்காரா படம்? நான் நிறைய வாட்டி பொண்ணு வேணும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. நீ மாமனாரை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டா லவ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏங்க ஒரு லவ் பண்றது ஒரு பொண்ணு அனலைஸ் பண்றதுக்குள்ளே உண்டு இல்ல நாய் கிழிஞ்சு கிருஷ்ணகிரி ஆயிடும். இதுல நீ மாமனாரோட கேரக்டர் எல்லாம் இல்ல சார், மாமனாரை ஓகே பண்ணாதானே பொண்ணு வந்து நமக்கு கிடைக்கும், அதனால மாமனாரை ஏமாத்திர வேண்டியது. பிரதர் பிரதர் பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க,
நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. பை பிரதர். பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க, பொறுக்கி பசங்க எவனை கிண்டல் பண்ண போறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது சத்யராஜ் சார் வந்து ஒரு ஹீரோவா இருந்தது வந்து இப்ப ஆர்யா இருக்கிற மாதிரி தான். அது ரெண்டும் வந்து உங்க 2 பேர் கேரக்டர்ஸும் சேம் தான் இல்ல, ரொம்ப ஜாலி. ஐயோ எங்களுக்கு அப்படி அவர் தோணுது. கேரக்டர் நான் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டேன் சார் இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லன்னு சொல்லிடுவா. இல்ல நான் ஆர்யா மாதிரி இல்ல, நான் ஆர்யா மாதிரி இல்ல. அதாவது ஃபன் ஜாலி, எப்போதும் மத்தவங்களை சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும். இது அவர் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஆர்யா நான் சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதோட 10% தான் நீ இருக்கிற. நம்மள மாட்ட வருது. அப்படி வரீங்க. இன்னும் நீ நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு. இல்ல ரொம்ப ஜாலியா இருக்காரு. ரொம்ப லொகேஷன்ல வந்து ரொம்ப ஜாலியா இருந்தார். அதனால தான் சொன்ன அவரை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. என்ன சார் செய்வாரு? என்ன அவர் பண்ற சேட்டைகள்ல ஒரு சிலது சொல்லுங்களேன். என்னது? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. இல்ல அட்லி சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து நயன டார்லிங்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதே சமயத்துல நஸ்ரியா வந்து ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. நான் கூப்பிட மாட்டேன், அது டைரக்டா அட்லி கூப்பிடுவாரு. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க நஸ்ரியாவை? என்ன கூப்பிடுவேன்? நஜி பாப்பாவா? நசி பாப்பா. பாப்பாவா? இந்த ரேஞ்சுக்கு நான் போனது இல்ல. நசி பாப்பா ரேஞ்சுக்குலாம் நான் எந்த ஹீரோயினையும் கூப்பிட்டது இல்ல. சோ உங்களுக்கு தெரியாம இப்படி எல்லாருக்கும் செல்ல பேர்லாம் வந்து ஆர்யா வச்சு கூப்பிடுறதெல்லாம் நாங்க வந்து கவனிச்சோம். அந்த மாதிரி அவர் பண்ற எனக்கு சின்ன செல்ல பேர் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இல்லையா? கிடையாது. உங்களை பேபினும் சொல்றது இல்லல்ல? பேபி எல்லாம் நான் வேற. அது வேற, இது வேற. ஓகே, உங்களுக்கு வந்து அவர் ஏதாவது செல்ல பேர் வச்சிருக்காரா? இல்ல அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லையே. கரெக்ட்டா நோட் பண்ணிருக்கேன். அவர் பண்ண சேட்டைகளே நீங்க நோட் பண்ண சேட்டை அப்படியே உள்ள அங்க ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, ஒரு ஏசி செட்டு. அப்படியே உள்ள ஒரு பெரிய ஹால், அப்புறம் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் கூட தான் ஷூட்டிங், அங்க உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, என்ன சார் நாங்க புரிஞ்சுக்கிறது? யாரே யார் கூட ஜாலியா பேசுவாங்க அப்படின்றதா ட்விஸ்ட் ஆயிங்க. அதுதான் ஓகே, ஓரளவுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும் நாங்க. அப்புறம் வந்து நம்ம எதுக்கு இந்த சிவ பூஜையில கரடி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேரவான் போயிடுவீங்க. கேரவானுக்கு போனா அப்புறம் இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியாதுல்ல. இதை என்ஜாய் பண்ணோம், அதே சமயத்துல அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெண்டு சிக்கல் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. நம்ம என்ஜாய் பண்ணோம், ஆனா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ஏன்னா இந்த படத்தினுடைய டைலாக் ஆக்டிங் அதெல்லாம் வந்து அட்லி பாத்துக்குவாரு. இதெல்லாம் நான் தானே பாத்துக்குவேன். சூப்பர் சார். சைலண்டா இருந்த எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்பதான் எனக்கு தெரியுது. நீ ரொம்ப பிஸியா இருந்த. அப்ப பிஸியா மெய் மறந்து இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். ஆர்யா, நீங்க வந்து சத்யராஜ் சார் கிட்ட அட்மயர் பண்ற ஒரு விஷயம், இந்த விஷயம் நான் அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நோட் பண்ணது இந்த படத்துல நடிக்கும் போது அப்படின்னா இது? ஏன்னா he's done so many films. இப்போ அட்லி வந்து இஸ் a நியூ டைரக்டர். இப்போ அட்லி ஒரு விஷயம் சொல்லும்போது அது பயங்கர, இப்போ நான் கூட கேட்கும்போது ஏதாவது விளையாட்டு தானே வேற ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது அவ்வளோ கவனிக்கும். பட் அவர் கேட்ட உடனே when he explains something உடனே அவர் ரிசீவ் பண்ணிட்டு உடனே நடிச்சு காட்டிடுவார். அட்லி கூட கேட்க மாட்டார். பட் ஹீ வில் டேக் இட் அண்ட் உடனே ஹீல் பெர்ஃபார்ம் அண்ட் ஹீல் டூ இட். நான் யோசிச்சேன், என்ன ரொம்ப இதாக இருக்கு, நம்ம ரொம்ப விளையாட்டு. ஹவு மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட் எ நியூ டைரக்டர். சொல்ல ஓகேப்பா நீ கிளம்பா போப்பா நான் பார்த்துக்கிறேன், ஷார்ட் ரெடி அப்படின்னு. பட் ஹீ வில் மேக் ஷுர் தட் ஹீ அட்லியை வந்து கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் ஹீ வில் டேக் ஹிஸ் டைம். ஸோ தட் இஸ் சம்திங். அது வி சேகர் சார் படத்துல நானும் மீனாவும் ஜோடியா நடிச்சேன். அடுத்த நாள் எடுக்க போற சீன் வி சேகர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதை நான் நடிச்சுட்டே இருப்பேன் கூடுவேன். மீனா வந்து சார் இது நாளைக்கு எடுக்க போற சீன் சார், நீங்க ஏன் சார் அதுக்கு இப்பவே ஆக்ட் பண்ணிட்டு, அது மாதிரி தான். அது என்னமோ அவங்க சொன்னோன்னே நம்ம அவங்க கிட்ட நடிச்சு காட்டி ஒரு அவங்க கிட்ட ஒரு பாஸ் மார்க் ஒரு டிக் வாங்கி வச்சிட்டோம்னா ரிலாக்ஸா போய் உட்காந்துக்கலாம். இவ்வளவு வருஷமா நீங்க செய்யற விஷயம் அது ஒவ்வொரு படத்துலயும் கட்டாயமா பாராட்டி ஆகணும். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது, எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க, எல்லாம் கை தூக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்.
மியூசிக் டைரக்டர் சத்யா பேசுகிறேன். என்னோடய முதல் படம் எங்கேயும் இப்போதும் முருகதாஸ் சார் அண்டு ஃபாக்ஸ் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணா சார் படம் மூலிமா நான் அறிமுகமானேன். ஆனால் முதல் எனக்கு வெளிவந்த படம் எங்கேயும் எப்போதும் தான். சரவணன் சாரோட ஃபர்ஸ்ட் மூவியே நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தீயா வேலை செய்யணும் குமார், பொன்மாலை பொழுது இந்த 2 படமும் பண்ணேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நெடுஞ்சாலை அண்ட் இவன் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முதல் படம் எங்கேயும் எப்போதும், அதில் வந்து பாடல்கள்லாம் வந்து நல்ல ரீச் ஆச்சு. நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதனால் அந்த பாடலும் வந்து ரொம்ப எல்லாரிடமும் போய் ரீச் ஆச்சு. அதில் வந்து பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய் வந்து சரவணன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கோவிந்தா, அதுக்கப்புறம் மாசமா எல்லாமே அப்புறம் பண்ணோம். எனக்கு அவர் வந்து ஸ்டோரி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டயலாக்ஸ்லாம் அந்த மூவியில் வந்து டயலாக்ஸ்லாம் செம்ம ஹிட்டு. ஸோ அவர் என்கிட்ட சொல்லி காமிக்கும் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரும் சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. என்ன மாதிரி வந்து சாங் என்ன மாதிரி இருக்கலாம்னு சில சாங்க்கு வந்து அவரும் ஐடியா கொடுத்தாரு. எல்லாமே லிரிக்ஸ் அவரை எழுத வச்சு தான் கம்போஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லா சாங் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணேன் லிரிக்ஸ் எல்லாம். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. கும்பலே சொல்லுமா, கும்பலே சொல்லுமா, கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா, 1000 இவ ஒண்ணு, எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ, கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா, 1000 இவ ஒண்ணு, டேடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க, ஆனா என்ன கேட்டா கொலைச்சலன்னு பேர வைப்பேங்க. Kumbale samaki mama salini, kumbale samaki masa masoid, kumbale samaki masa maleza mazimbalo. Kumbale samaki mama salini, kumbale samaki masa masoid, kumbale samaki masa maleza mazimbalo. அப்போ வந்து ஃபாக்ஸ் ஸ்டார் முருகதாஸ் சார் வந்து கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு தமிழ் மூவி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். பட் என்னுடைய நண்பர் ஸ்டில்ஸ் விஜய்ன்றவர் வந்து முருகதாஸ் சாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஸோ அவர் வந்து என்னோடய டெமோ ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட போயிட்டு டெமோ கொடுத்தோம். டைரக்டர் சரவணன் சார் இருந்தார். அப்போ கொடுத்துட்டு ஒன்றும் சொல்லலை, ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பதிலில் தான் வரல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து எனக்கு கால் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரவணன் சார் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி மீன்ஸ் ஒரு சாங்கோட லீட் மட்டும் சொன்னார். ஆக்சுவலாக கமிட்லாம் பண்ணலை, ஸ்டோரி லீட் சொன்னார். எனக்கு அந்த சொல்லும்போதே உடனே சும்மா கம்போஸ் பண்ணி காமிச்சேன் அந்த சொட்ட சொட்ட நினைவு தாய்ன்ற பாடல் வந்து. ஸோ அவருக்கு இமிடியேட்டாக அந்த சாங்கும் பிடிச்சிருந்தது. ஸோ கமிட்மெண்ட்டே இல்லாமல் நான் வந்து டக்குன்னு கம்போஸ் பண்ணி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு இமிடியேட்டாக என்னோட அடுத்த படம் தீயா வேலை செய்யணும் குமார், சுந்தர் சி சார்.
சுந்தர் சி சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவர் என்னதான் நிஜமாக என்னதான் கூப்பிட்றாரா இல்லைன்னு தெரியாமல் கால் பண்ணிட்டாரான்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த படத்தை. ஒரு பெரிய டைரக்டர் நம்ம எப்படி அவர் கூட வந்து அவரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கம்போசிங் வரும்போதே அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தார். டென்ஷனே இல்லை. மெலடி சாங்லாம் ஒரே டியூன்லேயே ஓகே பண்ணிட்டேன் எல்லாத்தையும். என்ன பேச என்று எனக்கு தெரியவில்லை, உன்னை பார்த்த பின்னால் நானே நான் இல்லை, யாரை கேட்பதென்றும் ஒன்றும் விளங்கவில்லை, உன்னை கேட்க வந்தால் வார்த்தை வரவில்லை. அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு கமர்ஷியல் சாங்லாம் என்னென்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறையா வெரைட்டி பண்ணிவிட்டு எனக்கு அதில் வந்து அந்த தீயா வேலை செய்யணும் குமார் அண்ட் அந்த சூமந்திரக்கா சாங்கு அண்ட் அந்த கொழு கொழுன்னு இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும். மந்திரக்கா மந்திரக்கா மந்திரம் போட வந்திருக்கா 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 ஏன் சொல்லிருக்கா சொல்லிருக்கா காதில் காதல் சொல்லிருக்கா 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 கண்ணத்தை கண்ணத்தை தொட்டிருக்கா அவ எண்ணத்தை வச்சிருக்கா வெக்கத்தை வெக்கத்தை விட்டிருக்கா அதில் முத்தத்தை சுட்டிருக்கா சட்டுன்னு சட்டுன்னு சொல்லி புட்டா தேன் சட்டியில் தள்ளி புட்டா பட்டுன்னு பட்டுன்னு சொக்க விட்டா என் பக்கத்தில் ஒட்டி புட்டா. லவ்வுக்கு எஸ்ங்கிறாளே லவ்வுக்கு எஸ்ங்கிறாளே கொஞ்சமா எச்சுங்கிறாளே இப்பத்தானே அசையா அஸ்துங்கிறாளே அச்சோ கிஸ்துங்கிறாளே ரொமத்தா ஒஸ்துங்கிறாளே சிக்கிட்டாளே. என்னுடைய அடுத்த படம் வந்து பொன்மாலை பொழுது சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் வந்து எப்போவோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. பாடல்கள் வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பாடலாக அமைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இரவுகளில்ன்ற பாடல் வந்து தாமரை மேடம் எழுதினாங்க. இது வந்து டியூன் பண்ணி தான் ஆக்சுவலாக லிரிக் எழுதினது. எனக்கு வந்து இந்த சாங்கில் வந்து ஒரு அதுவாக தானாக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் அது முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு ராக் ஃபீலில் ட்ராவல் ஆகும். முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு ஹிப்ஹாப் ஃபீலில் ரேப் வரும். அண்ட் தென் திருப்பி ஒரு யூஸ்வல் ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ராக்லேயே போய் முடியும். இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன், நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும். பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும். அருகினிலே உன்னருகினிலே முதல் முறையாய் ஏங்குகிறேன், நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். இது பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல. டைரக்டர் ஏசி துரை அவர் வந்து ரொம்ப எனக்கு நண்பர். ஸோ அவரோட எனக்கு வந்து ஒரு டென்ஷனில் அது மேலே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நாள் டைம் எடுத்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த சாங்கு நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் வந்து ஹரிஹரன் சார் பாடினார். கார்த்திக் நேத்தா எழுதின லிரிக்ஸு அடிக்கடி முடி களைவதில் அபகரித்தா என்ற பாடல். அதுவும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி முடி களைவதில் அபகரித்தாய், நீ அனுதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய். அதே மாதிரி மற்ற 3 பாடல் வந்து மதன் கார்கி சார் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வார்கோதுமை கல்லோடுன்ற பாடல், அதுக்கப்புறம் நீண்டு கிடக்கும்
அந்த மாதிரி ஒரு பாடல். ஸோ எல்லாமே எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வேற ஒரு கலர் காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இந்த படம். Check it out, we've got some breaks. We are flex. Reebokla school sutura nemo put masala chicks. Facebookla hachnu tummina 1000 likes masala chicks. நெடுஞ்சாலை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இதுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் அண்டு ஒரு ஃபேண்டசி எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து இது வேற ஒரு கைண்ட் ஆஃப் மூவினால ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இப்போ இருக்கிற சவுண்டுக்கும் அந்த 80s இருக்கிற அந்த இதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி கிருஷ்ணாவோட ஹெல்ப்பால் ரொம்ப கரெக்டான ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஒரு சவுண்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு அந்த மாதிரி இருந்ததுனால பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே சவுண்ட் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ண மூவியில் எனக்கு நெடுஞ்சாலை வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச மூவியாக இருந்தது. கடல் தாண்டி மலை தாண்டி நெடுஞ்சாலை இந்த படத்தில் வந்து தாமிரபரணின்ற பாடல் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக் சாங் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாடல் எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச கோசுவம் போல என்ன பின்ன வச்சு முடியடிய பெருக்காமொழியே. இந்த படம் ஆடியோ லான்ச் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் முருகதாஸ் சார் வந்து லான்ச் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நெடுஞ்சாலையில் எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி அந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து கிருஷ்ணாவோட இது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அவரோட இந்த டைரக்ஷன் இந்த படமே ஒரு புதுமையான ஒரு படமாக இருக்குது. அதே மாதிரி அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆரி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. பட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து நிஜமாகவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடல் தாண்டி மலை தாண்டி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்.
நான் தான் யாயா படத்தோட டைரக்டர் ராஜசேகர். இதில் சிவா சார், சந்தான சார் 2 பேரும் ஹீரோக்களாக பண்ணியிருக்காங்க. தன்சியா, சந்தியா 2 பேரும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என் பேர் தோனி. தோனியா யார்? நம்ம கிரிக்கெட் கேப்டனா? நம்ம ஏரியாக்கே கேப்டன். ஏன் அவர் டோனின்னு வச்சுக்கிட்டாருன்னா, அவருடைய உண்மையான பேர் வந்து ராமராஜன். ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து ராமராஜன் சாருடைய தீவிரமான ரசிகை. ஸோ அதனால் வந்து அவங்க பையனுக்கு ராமராஜன் பேர் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவர் டோனின்னு மாற்றி வச்சுருப்பாரு. சந்தானம் அவருடைய பேர் வந்து ராஜ்கிரண். அதனால் அவர் வந்து சேவாக் அப்படின்ற பேரை மாற்றிப்பார். ஏன்னா சந்தான சாருடைய அப்பா வந்து ராஜகிரண் சாருடைய தீவிரமான ரசிகர். ஸோ அதனால் அவருக்கு அது வச்சுருப்பார். தன்சியா வந்து ஒரு வேலை தேடி சென்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்டலில் தயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நடிச்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் பரதேசி, அரவான் இந்த மாதிரியான யதார்த்தமான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் ஒரு இன் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம் இது. அண்ட் வித் ரொமான்ஸ், லவ் எல்லாமே இருக்கு. ஏமானியா லவ் பண்ற? எங்க அண்ணன் பேச்சு நம்பி அவனை லவ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சந்தியா வந்து ஒரு லேடி போலீஸாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அதில் மேக்ஸிமம் காமெடி திணிச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமிக்கல் ஃபில்மாக கொடுத்துருக்காரு. பொண்ணுங்கள 3 டைப் தான் மச்சா. நம்ம பார்த்தோம் நம்மள ஒன்று பார்க்குதுன்னா அது ரீச்சபிள். நம்ம என்னதான் பார்த்தாலும் கண்டுக்க மாட்டேதுன்னா அது நாட் ரீச்சபிள். பார்க்கவே முடியாத அளவு கன்றாவியா ஒன்று இருக்குன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர். இந்த டைலாக் ரொம்ப கேவலமாக இருக்குது. சைலண்டரா. டேமிட். யாயா அப்படின்றதே வந்து சந்தேகம். யா அப்படின்றதே சந்தேகம். அதனால தான் யா. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க பசங்க எப்படி வந்து அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, எப்படிலாம் சந்தேகங்கள் வருது. அண்ட் இதை வந்து இதுக்கு நடுவில் வந்து சந்தானம் வருவார். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கலாய்ப்பாங்க நடுவில். நிறைய விஷயங்கள் இந்த படத்தில். நீ என்ன லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நீயே வேற பொண்ணை என்னை செட் பண்ணி விடு, இனிமேல் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ராஜசேகர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும் போது ஹி செட் இது வந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு கிளவி ரோல் அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் சவுண்டிங் குட். சரி, ஓகே, கிளவி ரோல், சரி கிளவின்ற கேட்டகரியில் போட்டாங்க நம்மளை அப்படின்னு நினச்சேன். இல்லை மேடம், அப்புறமா நீங்கள் எங்கே வரணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டினாரு. ஓகே, ஃபைன்ட்டு. பட் அவர் சொன்ன சீன்ஸ், அவர் சொன்ன சீக்வென்சஸ் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப காமிக்கலாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, ஹிலேரியஸாக இருந்துச்சு. ஸோ கதை கேட்டோன்னே ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் என்னுடைய ரோல், ஐ வாஸ் கிளாட். இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ஐ வாஸ் வெரி கிளாட். ஐ டோல்ட் ஹிம் ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு யூ தாட் ஆஃப் மீ அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாக ஸ்லாப்ஸ்டிக்காக வரக்கூடிய ஒரு காமிக்கல் கேரக்டர். யாரு கிட்ட மோதுறன்னு எண்ணி பாரடா, ஓட ஓட விரட்டி தண்ணி காட்டுவேன். சிட்டெரும்பு சிறுத்தையோட போட்டி இல்லடா, வேலியெல்லாம் தாண்டி மாலை சுத்துவேன். இதில் மியூசிக் டைரக்டர் விஜயமணி சார் பண்ணியிருக்காங்க. 6 சாங் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. யாயா படம் என்னுடைய 3வது படம். கண்டேன் கலகலப்புக்கு அப்புறம் அடுத்த முறையாக ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவா, சந்தானம் இணைந்து நடிச்சிருக்கிற இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிவா, சந்தானம் 2 பேரும் டைனமைட் காமெடி பீப்புள் ஹூ ஹேவ் அ டெரிஃபிக் சென்ஸ் ஆஃப் காமெடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் நான் அதை ஒத்துக்கிட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு. பிகாஸ் தே ஆர் பவர் பேக்ட் பீப்புள் அண்ட் அதுக்கேற்ற இசை நான் கொடுக்கணும். and I should support whatever through music. So I started work on this film. எதுவும் வேண்டாம் ஃப்ரெண்டே, போதும் போதுமோ, இரவில் கூட ரெயின்போ தோன்றும் தோன்றும். நாங்க ஸ்டைலா சுத்தும் யூத்துடா, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் எங்க வீடுடா. லைஃப் 2020 மேட்சுடா, இங்கே எல்லாம் பாலோ சிக்ஸ்டா. இந்த ஃபிலிமில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. டைரக்டர் ராஜசேகர் வாஸ் வெரி கிளியர் இன் எக்ஸ்பிளைனிங் டு மீ. 6 பாடல்களை பற்றி சொன்னார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், 2 ஃப்ரெண்ட்ஸ், தோனி ஷேவாக் தான் அந்த படத்தில் அவங்க பேர். தோனியும் ஷேவாக சேரும் போது ஒரு பாட்டு, ஃப்ரெண்டே போதுன்ற பாட்டு. அதுக்கப்புறம் தோனி ஷேவாக்குள்ளே ஒரு பிரிஞ்சு அவங்க போட்டியிடும் போது அவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, அப்போ ஒரு போட்டி சாங்கு. அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர். சந்தானம், சிவா வந்து தன்சிகாவும் விட்டுட்டு போயிடுறாங்க, சந்தானமும் விட்டுட்டு போயிடுறாரு.
ஸோ அப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் சாங் கார்த்திக் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. அது இல்லாமல் வி ஹேவ் 2 duets. ஒன் இஸ் வெஸ்டர்ன் டியூட், கிறிஸ்டியன் சுசித்ரா பாடியிருக்காங்க, அண்ட் ஃபோக் டியூட் ராகுல் நம்பியார் அண்ட் மாளவிகா. ஸோ ஆல் டுகெதர் ஒரு 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 வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இந்த படத்தில் வந்திருக்கு. நீ கண்ணடிச்சா போதும் பின்னால் வாரேண்டி, மின்சாரம் தொட்டது போல தள்ளாடி விழுந்தேண்டி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் தட் இந்த படமுடைய காமெடி இவங்க போட்டிருக்க எஃபர்ட்டை நான் டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ ஐ ரியலி ஹேட் டு ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் தட். பவர் ஸ்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. பவர் ஸ்டார் வந்து மாடலாக பண்ணியிருக்காரு, அதை நடிப்பு சொல்லித்தரவராக பண்ணியிருக்காரு. நடிப்பு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்ற பீர்பால் கூத்து, அவர் பேர் வந்து பீர்பால் கூத்து பற்றை வச்சிருக்காரு அவர். இந்த படம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது அவுட் ரைட் காமெடி. இட்ஸ் மென்ட் ஃபார் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியாக பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். தெர் இஸ் நோ வல்காரிட்டி, சீப் ஜோக்ஸ் அப்படிலாம் இருக்காது. போயிட்டு மனம் விட்டு சிரித்து நல்லா சந்தோஷமாக ஃபேமிலியை பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட். சாரி சொன்னா போயிடுவோமா? அப்போ ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இட்ஸ் இன் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ரொம்ப ப்ரீஸி லைட் ஹார்ட்டட் காமெடி. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட் இல்லடா, ஆயுசுக்கும் ஃப்ரெண்ட். இந்த யாயா படம் குழந்தைகளோட மொத்த குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம். அதில் நோ டவுட். ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கொரியன் செட்டில் இருக்க 2 சிம் கார்டு மாதிரி. ஒன்று பிஸியாக இருக்கும்போது இன்னொன்று கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, நீங்கள் தயவுசெய்து கருத்தோ ஸ்டோரியோ அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. சும்மா டைம் பாஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. படம் உள்ளே போனோன்னா ஒரு 10 இடத்துல சிரிப்பீங்க. வெளில வந்து அப்படியே எதுக்காக இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு கூட யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. அதுதான் ஒரே ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து நல்ல மார்க் வருமா, இந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்டு வருமானு கேட்டிங்கன்னா நானே இப்போயே சொல்லிடுறேன், சத்தியமாக வராது. ஆனால் ஒன்றே ஒன்று வரும், எங்கள் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் நல்ல பேமெண்ட் கொஞ்சம் வரும். ஸோ இது மாதிரி படங்களும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஹாப்பியாக தான் நாங்கள் நிறையா படங்கள்லாம் ஃப்யூச்சரில் பண்ண முடியும். இதுதான் ஒரே ஒரு இன்டென்ஷன். கம் அண்ட் என்ஜாய் அண்ட் கோ. என்னப்பா சண்டையை நிறுத்திட்டீங்க? உங்க சண்டையை காமிச்சுதான் பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னும் 2 வாய் தான் இருக்குது, சீக்கிரம் ஆரம்பிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேச மாட்டோம், நாங்க பேச மாட்டோம். இந்த படத்தை பத்தி இப்ப பேச மாட்டோம். பேசினா ஓட்டவாய் என்று தெரியும், பேசாம இருந்தா என்ன தெரியும்? லவ் பத்தி புதுசா என்ன சொல்ல முடியும்? சத்தியமா இன்னும் ரொம்ப சொல்ல முடியும். கண்ணதாசன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நம்ம கார்த்தியும் காதல கிள்ளிட்டாரு. லவ் பத்தி புதுசா என்ன சொல்ல முடியும்? சத்தியமா இன்னும் சொல்ல முடியும். கண்ணதாசன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நம்ம கார்த்தியும் காதல கிள்ளிட்டாரு. இப்ப புதுசா கிளிக்க என்ன இருக்கு? இன்னும் இருக்கு மச்சான், இன்னும் இருக்கு. கிழிச்சத ஒட்டி பாரு, இன்னும் இருக்கு. இப்போ நான் கிழிக்கிறத பாரு. Let's start. Hey, what do you see, man?
13 வயசுல வயசுக்கு வந்து படிப்பினை மறந்து பெண்ணை பத்தி நினைச்சு தட்டு மாறி போய் திக்கு முக்கு ஆகி போய் எந்த பக்கம் போகணுமோ முகவரி மறந்து நாய போல அலைந்து உருப்படியா இருந்தவன செருப்படி வாங்கி ரோடா அலைய விட்டு இத்து போன காதலடா செத்தாலுமே வேணாமாடா போதுமாடா சாமி காதல் ஒரு கிருமி இது கொஞ்சம் ஓவர். Hey you. நீ என்னப்பா சொல்ல போற? ஒரு முறை பிறப்பு தேவையில்லை வெறுப்பு வருவதை எடுத்து வாழ்வதே சிறப்பு இதுதான் என் அட்வைஸ். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதெல்லாம் பொய்யடா ஒண்ணு போனா ஒண்ணு வரும் அண்ணன் பேச்சு கேளுடா வந்தா மலை போனா டேஷ் லீவ் இட் மேன் கிட்னி காது கண்ணு நாக்கு தந்து சொன்னா காதல் இல்ல குத்து வேளா கேத்தி வைக்க எனக்கு அவ தேவையில்லை மாற சுத்தி டூட் பாட நானு ஒண்ணும் மக்கு இல்லை என்ன விட்டு விலகுனா அவளுக்கு லக்கு இல்லை. ஓ இதான் உங்க வீக்னஸா? இனிமே இதாண்டா என் ஸ்ட்ரென்த். He's bad, too bad. Hey baby, what are you gonna say? காதல் விளையாட்டும் இல்ல காதல் தோல்வி தோல்வி இல்ல பிக்கப் டிராப் எஸ்கேப் சொல்லுமான் வாழ்வதில்லை யுத்தம் வேணும் மோதலுக்கு சுத்தம் வேணும் காதலுக்கு எப்படி பெண்களை பார்த்தாலே பக்குன்னு எரியுமா எங்கேயோ இருக்கும் லைட்டு பத்திக்குமா கோயில் மணியும் தானாக அடிக்குமா வெயிலில் குளிருமா குளிரில் வேர்க்குமா இப்படி லூசா பேசி லவ் பண்ணாத இந்த காதல்னு சொல்லி மொக்க போடாத பார்லிமெண்ட்ல பதில் சொல்ல வேண்டியது இருக்கு இதுக்கு. Oh my god, this girl very rude. என்ன மாம அட என்ன மாம பேசும் படத்தை விட ஒரு படம் பேசுமா 4 பேரு 4 வித சொல்லுவாங்க இங்க 3 பேரு 3 காதல் சொல்லுறாங்க என்ன சொன்னாலும் பூமி எங்க புறம் பேசும் சின்ன கதை ஒன்று சொல்லி இந்த படம் பேசும் ஏ படம் பேசும். ஊரே பேசுது நான் பேசக்கூடாதா சார்? ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல சாவி வீட்ல வந்து உஷார் பண்ற அக்காவோட கிளாஸ் போட்டு உஷார் பண்ற நீனு நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. உஷாராகிற வரைக்கும் தாண்டா அதுவும் ஆகல. உஷாராயிடுச்சு. ஒரு காஃபி. அவன் ஏன் ஏஜ்ல வச்சு அவன் உனக்கு தான் லூசு பையில வாங்கிட்டியா? அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கே கட் பண்ணு. இனிமே நான் தப்பா தான் சார் இருப்பேன்.